26 பேர் கொல்லப்பட்ட பகல்காமில் தாக்குதலை நடத்திய தி ரெசிடென்ட்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. பகல்காம் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை நீதியின் முன் நிறுத்த இந்தியாவுக்கு அமெரிக்கா ஆதரவாக இருக்கும் என அதிபர் டிரம்ப் கூறியிருந்தார். இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தி ரெசிடென்ட்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாகவும் உலகளாவிய பயங்கரவாதிகளாகவும் அமெரிக்கா அறிவிப்பதாக கூறியுள்ளார். பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷ்கர் இ தொய்பாவின் முன்னணி அமைப்புதான் தி ரெசிடென்ட்ஸ் ஃப்ரண்ட் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.